சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் ஃபிடே கேண்டிடேட்ஸ் ரவுண்ட் 6 இருந்து அப்டேட் பார்க்க போகிறோம். ப்ளஸ் அபகிர் சிந்தாராவுக்கும் வேஇக்கும் நடந்த ஒரு இம்பார்ட்டண்டான கேமோட அப்டேட்டும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேமுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட் என்ன பண்ணலாம், ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ யாராலுமே வந்து தடுக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கிறார் ஒருத்தர். ஆக்சுவலாக வேஇ வந்து இவர் தடுத்து நிறுத்துவார் அப்படிங்கிறது ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருந்தது. பட் அவராலையுமே இவரை நிறுத்த முடியல அப்படிங்கிறது தான் பெரிய ட்விஸ்ட்டு. ஸோ என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ கேம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆஸ் யூஷுவல் அவாக்கிர் சிந்தாராவோட பக்கம் தான் பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ வேஇ வந்து கேம் வந்து E4 வந்து ஓப்பன் பண்ணுறாரு. அதுக்கு ரிப்ளை வந்து பார்த்திங்கன்னா E5. சரி, ஓகே, ஒரு கிளாசிக்கலான ஒரு கேமாக இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்பேன். ஸோ நைட் C3 விளையாடிட்டார். ஸோ வியன்னா செட்டப் மாதிரி போகிறாரு. ஸோ நைட் C6, அதுக்கப்புறம் பிஷப் டு C4, அதுக்கப்புறம் நைட் F6. ஸோ நைட் F6க்கு அப்புறம் பான் டு D3. ஸோ இது வந்து வியன்னா தான். அது வியன்னா ஹைப்ரிட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு பிஷப்ஸ் ஓப்பனிங்கில். பட் இது வந்து வியன்னா அப்படின்னு நம்ம சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ D3, நைட் A5. ஸோ திஸ் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் மூவ். என்னென்னா பிஷப் வந்து அவங்க சேஸ் பண்ணியே ஆகணும் இப்போது இம்மீடியட்டாக. ஏன்னா அவர் பான் செயினை க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ வேறு ஏதாவது மூவ் இருக்குங்களாங்க? இப்போ எக்ஸாம்பிள் நம்ம 4 நைட்ஸ் ஓப்பனிங்கில் விளையாடுற மாதிரி பிஷப் C5, B4 அந்த மாதிரி கொண்டு வரலாமா? எக்ஸாம்பிள் பிஷப் டு B4 விளையாடணும் அப்படின்னா தென் நைட் டு E2, திரும்ப அந்த பிரதர் நைட்டுக்கு சப்போர்ட் போடுவாங்க. அல்லது நம்ம ரொம்ப இந்த மாதிரி பின்னிங் மூவ்லாம் விளையாடல அப்படின்னா மேபி அவங்க A3 கூட கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா அதுக்கப்புறம் இந்த பிஷப் ரீட்ரீட் பண்ணுறதுக்கான ஒரு ஹோம் ஸ்கொயர் வந்து கிடச்சிரும். அதனால் இந்த பிஷப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நம்ம பிஷப் வேறு ரீட்டைன் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அவர் என்ன பண்ணுறாரு, உடனே அந்த பிஷப்பை சேஸ் பண்ணுறாரு. சேஸ் பண்ண உடனே A3 அண்ட் இந்த பொசிஷனில் வந்து A4 விளையாடலாமா அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி. ஏன்னா நம்ம மூவ் பண்ணுறோம், நம்ம ஸ்பேஸ் கொஞ்சம் எடுத்துக்கலாமே குயின் சைடில் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது தப்பு. ஆக்சுவலாக அது வந்து ஒரு பொசிஷனலான ஒரு மிஸ்டேக்னு சொல்லலாம். என்னென்னா இங்கே நைட் இன்ட்டு C4க்கு அப்புறம் பான் இன்ட்டு C4, தென் பிஷப் டு B4. இப்போ இந்த பானுக்கு ப்ரெஷர் வருது பாருங்கள். இப்போ நீங்கள் குயின் D3 விளையாடணும். ஸோ குயின் D3 தவிர்த்து நீங்கள் F3 விளையாடலாமா, F3 மாதிரியான மூவ் விளையாடலாமான்னு பார்த்தா பிஷப் இன்ட்டு C3 எனிவே யூஆர் கெட்டிங் த ட்ரிபிள்டு பான். நீங்கள் குயின் D3 விளையாடினாலும் அதே கதை தான், திரும்ப வெட்டலாம், வெட்டுன்னு சொல்லி உங்களுக்கு 3 பான் ஒரே ஃபைலில் வந்துடும். ஸோ பொசிஷனலான ப்ராப்ளம் இது. அதனால தான் வந்து A3 விளையாடுறாரு. ஸோ நைட் இன்ட்டு C4, D இன்ட்டு C4, அதுக்கப்புறம் பிஷப் C5 டெவலப் பண்ணுறாரு, நைட் F3 டெவலப் பண்ணுறாரு, பின்ன பான் டு D6. ஸோ இங்கே வந்து ஒயிட்டுக்கு ஒரு பயங்கரமான ஒரு கிரிப்பிங் இருக்குது D5ல. அதே போல் தான் அவருக்கு D4ல் அவருக்கு ஒரு சின்ன கிரிப் வந்து கிடச்சிருக்குன்னு சொல்லலாம். ஸோ குயின் டு D3, அதுக்கப்புறம் பிஷப் E6 போட்டு இந்த ஸ்கொயரை முடிஞ்ச அளவு கவர் பண்ணுறாரு. நைட் இங்கே உள்ளே வர்றதை நம்ம தடுக்கணும் டேரெக்டாக C6ம் போடலாம். ஓகேங்களா? ஸோ குயின் டு D3க்கு அப்புறம் இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா என்டையர்லி நியூ கேம். ஸோ பிஷப் G5, பான் டு A5. அண்டு என்னென்னா குயின் டு D3ல் ஒரு ஐடியா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு வேளை ஒயிட்டு குயின் சைட் கேன்சல் பண்ண போகிறாரா அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். ப்ளஸ் ஃபாலோ இப்போ பார்த்திங்கன்னா அவர் வந்து பிஷப் E6 டெவலப் பண்ண பிறகு அவர் ஃபாலோ அப்புமே வந்து பார்த்திங்கன்னா பிஷப்பை குயின் சைடில் இருக்கக்கூடிய பிஷப்பை தான் டெவலப் பண்ணுறேன். ஏன்னா கேஸில் கமிட் பண்ணல அவர். ஸோ அது கிளியர்லி ஷோஸ் தட் இவர் வந்து குயின் சைடில் வந்து கேன்சல் பண்ணதுக்கு தயாராகிறாரு. ஏன்னா ரூக் வந்து இந்த செமி ஓப்பன் ஃபைலுக்கு வரும், இந்த D6ல் ஏதாவது ப்ரெஷர் வரலாம். ஸோ அதுக்காக அவர் அந்த மாதிரி பண்ணுறாரு. பட் உடனே அவர் என்ன பண்ணுறாரு, A5. நீ அந்த பக்கம் குயின் சைடு கேன்சல் பண்ண போறியா, அதை வந்துகிட்டே இருக்கேன் அப்படின்னா அவர் A5 போடுறாரு. சரி, A6 விளையாடலாமா? ஸோ A6 விளையாடினா என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா பான் டு B4, அடுத்து பிஷப் A7, நைட் டு D5னு கேம் வந்து கன்டினியூ பண்ணலாம். ஒயிட் இஸ் ஸ்லைட்லி பெட்டர். அதே போல் இன்னொரு முக்கியமான ஒரு மூவ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய மூவ் நெக்ஸ்ட்டு A5 கேமில் நடந்தது ஆக்சுவலாக. இன்னொன்று பான் டு H6. இந்த பிஷப்க்கு ஒரு கொஷின் மார்க் போட்டால் என்ன ஆகும்? ஸோ பிஷப்க்கு ஒரு கொஷின் மார்க் போட்டோம் அப்படின்னா பிஷப் இன்ட்டு F6, குயின் இன்ட்டு F6, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பான் டு B4. இந்த இடத்துல பிளாக் ரொம்ப கேர்ஃபுல்லாக விளையாடணும். இந்த இடத்துல வந்து பிஷப் வந்து D4க்கு போகிற ஒன்லி மூவ், மீதி எல்லா மூவ் லூசிங் மூவ் ஃபார் பிளாக். இந்த லைன் ஏன் பர்டிகுலராக காட்டுறேன் அப்படின்னா ஒன்றுமே இல்லாத பொசிஷனில் எப்படிங்க லூசிங் மூவ்ன்ற மாதிரி இருக்கும் நமக்கு தோணும். பிஷப் B6 போனீங்க அப்படின்னா யூஆர் லூசிங் திஸ் பிஷப். நாங்கள் பைத்தியத்தனமாக இருக்குன்ற மாதிரி இருக்கும். ஏன்னா பான் 2 பான் ப்ரொடெக்ஷனில் இருக்குது எப்படிங்க அப்படின்னு. ஏன்னா இங்கே C5ம் வராது, C5 தான் விளையாட போகிறோம் நம்ம. C5 விளையாடினா நீங்கள் வெட்டி தான் ஆகணும், வேறு எதுவும் வழி இல்லை. வெட்டினதுக்கப்புறம் பிரச்சனை என்ன அப்படின்னா திரும்ப பானில் வெட்ட போகிறோம். இப்போ பிஷப் வந்து நீங்கள் மூவ் பண்ணியே ஆகணும். ஸோ ஒன்று இங்கே மூவ் பண்ணணும், இல்லை பானை வெட்டணும். எய்தர் வே குயின் B5 ஃபோர்க். ஸோ இதுதான் பிரச்சனை. ஸோ என்ன மூவ் பண்ணாலும் சரி, இப்போ சில பேருக்கு தோணும், டாக்டிக்கலாக திங்க் பண்ணுறவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, நான் ஏங்க பிஷப் மூவ் பண்ணேன், ரூக் D8 போட்டு குயின் அட்டாக் பண்ணுவோம், அட்டாக் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு நம்ம குயின் E2 வச்சுக்கலாம். சேம் டயக்னலாக மெயின்டைன் பண்ணாலே போதும். அதுக்கப்புறம் நோ மேட்டர் வாட் த பிஷப் இஸ் கோயிங் டு ட்ராப்.
ஸோ அதனால் இந்த மூவ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதான் உங்களுக்கு காமிக்கலாம்னு நினச்சேன். ஸோ H6 பண்ணதுக்கப்புறம் இந்த கேப்சர்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா B4 இஸ் வெரி ஸ்ட்ராங். அப்போது இந்த இடத்துல பிஷப் டு D4 தான் ஆடணும். ஸோ இது ஆடும்போது ஒயிட் இஸ் ஸ்லைட்லி பெட்டர். ஸோ எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இது வந்து கார்ட் பண்ணி ஆகணும். ஒன்று நீங்கள் ரூக் C8 விளையாடணும், இல்லை குயின் E7, லெட்ஸ் சே குயின் E7, தென் தே கேன் ஜஸ்ட் டேக். அதான் ஒயிட் வந்து இஃப் நாட் வின்னிங் ஒரு சின்ன ஒரு பெரிய லெவலில் ஒரு சின்ன அட்வான்டேஜ் வந்து ஒயிட்டுக்கிட்ட இருக்குன்றது தான். ஸோ இதெல்லாம் எதுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம் அப்படின்னா, இது மாதிரிலாம் ஆப்ஷன் வந்து இந்த பொசிஷனில் இருக்குன்றது தான். ஸோ A5, knight to D5, pawn to C6, kicking the knight, inviting the doubled pawn. ஸோ knight takes F6க்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஜீன் டேக்ஸ் F6. நீங்கள் பிஷப் into F6 அடித்தாலும் ஆல்மோஸ்ட் சேம் தான். ஸோ பிஷப் H4, rook to G8. ஸோ இவர் கேசல் பண்ணுறதா ஒரு முடிவில் இல்லை. அபாக்கிர் சிந்தாராவோட பிளேயிங் ஸ்டைல் அண்ட் பிளேயிங் பொசிஷன் அண்ட் இந்த பான் ஸ்ட்ரக்சர் எல்லாம் வச்சு பார்க்கும்போது அவர் கேசல் பண்ணுறதாவே இல்லை. ஸோ கேசல்ஸ் என்னங்க, ரூக் இங்கே இருக்குது, பிஷப் இங்கே வரப்போது, கேசல் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி தோணும். அது ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோன்னே தோணுற மூவ், அது தப்பு ஒன்றும் கிடையாது. அப்படி பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான மூவ் பிஷப் G3 இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப ஓடணும் பிஷப்பை தூக்கிட்டு. அதனால் பிரச்சனை கிடையாது. இதில் ஒரே ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா, ஒயிட்டோட பொசிஷனில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு பொசிஷனல் ஐடியா என்ன அப்படின்னா, இந்த பிஷப்புக்கு பெருசாக ஸ்கோப்பே கிடையாது. அதே இந்த பிஷப்போட இந்த பிஷப் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பிஷப் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த பிஷப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ B4. ஸோ அதை சேஸ் பண்ணுறாரு. அண்ட் சேஸ் பண்ணினதுக்கப்புறம் இந்த பொசிஷனில் பிஷப் G3 விளையாடலாமா, இந்த மூவ் இக்னோர் பண்ணிவிட்டு அப்படின்னு பார்த்தோம்னா தாராளமாக விளையாடலாம். எக்ஸாம்பிள் குயின் B8 ஒரு லைன் இருக்குது, அதுக்கப்புறம் knight H4 இந்த ஸ்கொயருக்கு வர்றதுக்காக, pawn to B5. குயின் B8ஓட ஐடியா என்னன்னு கேட்டிங்கன்னா, pawn B5 பிரேக் பண்ணி பொசிஷன் இன்னும் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணுறதுக்காக, ப்ளஸ் குயின் ட்ரேட் பண்ணுறதுக்காகவும் தான். ஏன்னா குயின் ட்ரேட் பண்ணால் பிஷப்போட வேலையை வந்து நம்ம காட்ட ஆரம்பிக்கலாம். ஸோ லைக் ஓப்பன் பொசிஷனில் நல்லா ஆக்டிவாக இருக்கும் இல்லையா. ஸோ கிங் E7. ஸோ இது கூட விளையாடலாம். இன்வைட்டிங் knight F5 செக், பிஷப் டேக்ஸ் F5, குயின் டேக்ஸ் F5 அண்ட் தென் கேம் வுட் கண்டினியூ. ஸோ இந்த மாதிரி பொசிஷன்ஸில் லைக் குயின் டு C4மே விளையாடலாம். ஏன்னா இந்த பானுக்கு இந்த பானை வெட்டிக்கலாம் அப்படிங்கிறது தான் பிளாக்கோட ஐடியா. ஸோ ஆக மொத்தத்தில் பிஷப் G3 ஓகே தான். பட் அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா pawn to B4 விளையாடுறாரு. ஸோ A takes B3 ஆம்பசான். ஸோ ஆம்பசான்னா என்ன அப்படின்னு தெரியல, நம்ம சேனலில் ஏற்கனவே பண்ணியிருக்கோம். ஆம்பசான் அதாவது ENPASSANT வீடியோ வந்து அதை போட்டுட்டு நீங்கள் தமிழ்னு போட்டிங்கன்னா நம்ம வீடியோ வரும், செக் பண்ணி பாருங்கள். C takes B3 அண்ட் தென் பிஷப் டு G4. ஸோ அவர் இந்த பொசிஷனை வந்து பாருங்கள், இது எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த B4 அவருக்கு சாதகமாக எப்படி ஸ்ட்ராட்டஜிக்கலாக யூஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இந்த இடத்துல pawn to B4க்கு அப்புறம் A takes B3 விளையாடுறாரு. ஸோ A takes B3க்கு அப்புறம் பான் வந்து பார்த்திங்கன்னா C5லேருந்து B5க்கு மூவ் ஆகுது. இதுக்கு தான் இந்த மூவ் விளையாடுறாரு. இதுக்கும் அதுக்கு என்னங்க சம்மந்தம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, C பான் வந்து இல்லை. அப்போ எந்த பீஸாவது இனிமேல் என்ன பண்ணலாம், பர்மனெண்ட்டாக இடத்துக்கு வரலாம். எந்த பீஸ் வரலான்னு பார்த்தா இந்த பிஷப் எடுத்து நம்ம யோசனை பண்ணி பார்க்கும்போது இந்த பிஷப் வந்து கம்ப்ளீட்லி மிஸ்பிளேஸ்ட். அதனால் ஒரே ஒரு கீ டிஃபெண்டர் யார், இந்த நைட்டு. அதை வெட்டிட்டு நான் வந்து பிஷப்பை சென்ட்ரலைஸ் பண்ண போகிறேன்னு சொல்கிறாரு பாருங்கள். ஸோ பிஷப் G4 அண்டு இந்த இடத்துல ரூக் இன்ட்டு A3மே இருக்குது. இந்த ஆம்பசானுக்கு அப்புறம் ரூக் இன்ட்டு A3மே நீங்கள் விளையாடலாம். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, அந்த பான் இருக்கட்டும் நான் அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக பொசிஷனை வந்து மெனூவர் பண்ணுறாரு. ஸோ பிஷப் டேக்ஸ் F3 ஃபஸ்ட்டு, ஏன்னா இங்கே டாக்டஸ் இருக்குது. ஸோ தேர் இஸ் நோ டைம் டு டேக் அட்வான்டேஜ் ஆஃப் திஸ். ஸோ குயின் டேக்ஸ் F3 பின்ன பிஷப் D4. பிஷப் D4 வந்து பிஷப் மட்டும் சென்ட்ரலைஸ் பண்ணல. ரெண்டாவது முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, A5ல் இனிமேல் எந்த பீஸுமே வர முடியாத மாதிரி பண்ணுறதா இருந்தால் ரூக் A2 தான் அவர் விளையாடணும். பட் கேமில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கவுண்டர் அட்டாக், பிஷப் டேக்ஸ் F6. இப்போ வரைக்கும் பானெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா ஒன்றும் கிடையாது, வீக் பான் வச்சுருக்காரு. அண்ட் சில வீக் பான்ஸ் இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கையில் அவர் என்ன பண்ணுறாரு, குயினை வந்து D7ல் ஆடுறாரு. இங்கே சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பிஷப் வந்து கொஞ்சம் லூஸ் பீஸ், ஏன்னா குயினோட டிஃபென்ஸில் இருக்குது. ரூக் G6 குயின் E6லாம் ஆடும்போது இந்த பிஷப்க்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் பில்டப் ஆகும். இன் சம் கேசஸில் குயின் E6 வந்து பார்த்திங்கன்னா டபுள் அட்டாக்கோட வரும். அதுதான் கேம்லேயுமே நடக்கும். ஸோ குயின் E6, ஏன்னா எவ்வளோ வீக்னஸ் நீங்கள் கார்ட் பண்ணுவீங்க பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு குயின் E6 வந்து விளையாடுறாரு, பின் அதுக்கு H3 பார்க்குறோம், அண்ட் தென் குயின் டேக்ஸ் E4. அந்த பானை வந்து எக்ஸ்ட்ரா பானை எடுத்துடுறாரு. ஓகேங்களா. அண்ட் அதே போல் இந்த இடத்துல ரூக் டு C1 விளையாடிட்டு நம்ம இந்த பானை கார்ட் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தா ரூக் G6 ரொம்ப ஸ்ட்ராங் ஆனமோ அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. பிஷப் H4 போகலான்னு பார்த்தா குயின் G4 வருது. சரி பிஷப் G3ன்னு போட்டால் குயின் டேக்ஸ் F3. சரி ஓகே, நம்ம வெட்டுன்னு வெட்டினோம் அப்படின்னா தென் pawn to G3. pawn to G3க்கு அப்புறம் ரூக் டேக்ஸ் E4. எப்படி பார்த்தாலும் ஒன் ஆர் த அதர் பான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன் வே அதர் வே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஃபால் ஆகும்ன்றது தான் இந்த பொசிஷனோட ஒரு ஐடியா. ஸோ கேமில் H3 பார்க்குறோம், குயின் டேக்ஸ் E4, ரூக் D3, குயின் டு E6,
ஸோ எப்படியோ போராடி எல்லாம் பண்ணி நம்ம தலைவர் வேய் வந்து இவரை வந்து ஹோல்ட் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் கேம் இப்போ இது வரைக்குமே போயிட்டுருக்கு. ஒன்றும் பெருசாக அவர் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. அஃப்கோர்ஸ் டாஸ்கோ பிஷப் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அண்ட் இன்னொரு பெரிய சிக்கல் நீங்கள் நோட் பண்ணீங்க அப்படின்னா, வேய் மாதிரியான ஒரு பிளேயருக்கு இவ்வளோ பெரிய டைம் ப்ரெஷர் வர்றதே வந்து பெரிய விஷயமா தான் நான் பார்க்குறேன். 15 மினிட்ஸ் இருக்குது, இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 hour இருக்குது. ஸோ ரூக் எஃப் D1, பின் அதுக்கப்புறம் ரூக் டு G6. இந்த பொசிஷனில் கம்ப்யூட்டரோட இன்னொரு பயங்கரமான ஒரு ரெக்கமெண்டிங் மூவ் வந்து பார்த்திங்கன்னா ரூக் டேக்ஸ் D4. ஜஸ்ட் கிவ் அப் த ரூக், யூஸ்லெஸ்ஸாக தான் இருக்க கொடுத்துரு. இன்னும் இந்த ரூக்லாம் கேமுக்குள்ளே ஒன்றும் பெருசாக வரலன்னு நினைக்குதா என்னமோ தெரியல. கொடுத்து விளையாடினா நம்மளால் ஹோல்ட் பண்ண முடியும்னு நினைக்குது. இந்த பிஷப்னால் பொசிஷனை ஹோல்ட் பண்ண முடியும்னு நினைக்குது. எக்ஸாம்பிளுக்கு குயின் சைட் கேசல்ஸ் அண்ட் தென் ரூக் டு E1. கேம் வந்து கம்ப்ளீட்லி ஈக்குவல். ஸோ இது வந்து மேனேஜபிள் ஆர் என்ன சொல்கிறது, ஹோல்டபிள் தான். ஸோ ரூக் எஃப் D1 ஆடுறாரு, ரூக் டு G6 அண்ட் தென் பிஷப் H4, கிங் F8. ஆர்டிஃபிஷியலாக கேஸ்லிங்கும் முடிச்சாச்சு. கேஸ்லிங் வந்து பண்ணாமல் கிங்கை சென்டர்லேயே வச்சு ஆடியிருக்காரு. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியல. ஸோ குயின் H5, கிங் G8, கிங் டு H1 அண்ட் இந்த பொசிஷனில் ரூக் டு B1. ஸோ ரூக் டு B1 வந்து ஒரு நல்ல மூவாக பார்க்கப்படுது. ஐடியா என்ன அப்படின்னா C5 பானை வந்து அட்வான்ஸ் பண்ணுறதை தடுக்கிறதுக்காக. எக்ஸாம்பிள் இப்போ நம்ம C5 போட்டோம் அப்படின்னா B/C அடிச்சுட்டு நம்ம இந்த B7 வந்து வெட்ட ஆரம்பிக்கலாம். ஸோ அதனால் இந்த கிங் H1 விட அது ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான மூவாக இருக்கும். ஏன்னா இப்போ C5 போட்டதுக்கப்புறம் அந்த ஆப்ஷன் இல்லாமல் போயிடுது. ஸோ அவரோட ஐடியா என்னென்னா F4. ஏன்னா F4 பிரேக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ரூக்கை வந்து F5 வழியாக வந்து நம்ம ஏதாவது அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. நல்ல ஒரு ஐடியா தான் அது. இமீடியட்டாக ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் ரூக்ஸை. ஆனால் F4ல் ஒரு சின்ன சிக்கல் என்ன அப்படின்னா, E takes F4 ஆடுறாரு. E takes F4க்கு அப்புறம் குயின் F3. ஸோ குயின் F3 த்ரெட்னிங் த பான். ஸோ திரும்ப அந்த வீக் பானை வந்து டார்கெட் பண்ணி வெடிக்க பார்க்குறாரு. ஸோ ரூக் டு E8 போய்ட்டு அவர் E பானை டார்கெட் பண்ணுறாரு. ஸோ பிஷப் F2 ஒரு முக்கியமான பீஸை சேலஞ்ச் பண்ணுறாரு. ஏர்லியராக நம்ம பிஷப்பை வந்து நம்ம இங்கே சென்ட்ரலைஸ் பண்ண போதுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பானை மூவ் பண்ணிவிட்டு பிஷப் F2 வர்றது லாங் டேர்ம் பிளான். நீங்களுமே அந்த மாதிரி ஏதாவது இந்த மாதிரி பீஸ் மிஸ்பிளேஸ் ஆச்சுன்னா அந்த மாதிரி பானை மூவ் பண்ணிட்டு கேப்பில் வந்து சேலஞ்ச் பண்ணலாம். ஸோ பிஷப் இன்ட்டு F2, குயின் இன்ட்டு F2 அண்ட் தென் குயின் டேக்ஸ் E4. குயின் டேக்ஸ் E4க்கு அப்புறம் அண்ட் திஸ் இஸ் த கிரிட்டிக்கல் மொமெண்ட். ஓகேங்களா, நிறைய கிரிட்டிக்கல் மொமெண்ட் வந்தது. பட் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கிரிட்டிக்கல் மொமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த பொசிஷனில் ஒயிட் டு கண்டினியூன்னா நீங்கள் என்ன மூவ் பண்ணுவீங்க? மேபி நம்ம கேண்டிடேட்ஸ் விளையாடல, அந்த கிளாக் டைம் ப்ரெஷர் இல்லை, ஜாலியாக வீட்டில் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்ருக்கோம், போஸ்ட் கேம் அனலைசிஸ் பார்த்துட்ருக்கோம். மேபி நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஆனால் அந்த இடத்துல அந்த ப்ரெஷரில் இருக்கும்போது இந்த மூவ் கண்டுபிடிக்கிறதுக்கு பார்க்க சாதாரணமாக இருக்கும். ஏன்னா மூவ் வச்சு என்னங்க இந்த மூவ் போய் அவர் பண்ணலையா அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணும். பட் அது ரொம்ப என்ன கேட்டிங்கன்னா ஒரு இதுதான் ஸ்டூபிடிட்டின்னு தான் சொல்லுவேன் நான், என்ன கேட்டிங்கன்னா. ஸோ அனலைசிஸ் பண்ணுறது ஆர் போஸ்ட் கேம் அனலைசிஸ் ஜஸ்ட் நம்ம கேமில் என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பட் வி டோன்ட் ஹேவ் தட் ப்ரெஷர். கரெக்டுங்களா? அதில் நிறைய பேர் வந்து தேவையில்லாமல் கமெண்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. பட் ஜஸ்ட்டு மூவ் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு சஜஷன் தான். ஸோ என்ன பண்ணலாம்? ஸோ மூவ் நான் செஞ்சு காமிச்சாலோ உங்களுக்கு தோணினாலே அது ரொம்ப நேச்சுரலான மூவாக இருக்கும். பட் கேமில் என்ன நடந்தது அப்படின்னா, சிம்பிளாக ரூக் இன்ட்டு D6 அடிக்கிறாரு. அண்ட் அது வந்து பார்த்திங்கன்னா லூசிங் பிளண்டர். அது ஏன்றத கேம் கன்டினியூ பண்ணும்போது உங்களுக்கு புரியும். பட் கரெக்டான மூவ் எது? ஒன்லி மூவ். அதுதான் பிரச்சனை. இப்போது B takes C5 வெரி நேச்சுரல் மூவ். இதுவுமே நேச்சுரல் மூவ் தான் கண்டிப்பாக. ஆனால் B takes C5 ஏன் நேச்சுரல் மூவ் அப்படின்னா, அந்த பாஸ் பான், இந்த பான் வந்து பாருங்கள் இப்போ பாஸ் பான் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால தான் ஒரு கேமை வந்து தோக்குறாரு. ஸோ B takes C5 அடிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, D takes C5 அடித்தே ஆகணும். பின் அதுக்கப்புறம் ரூக் டு F3. இந்த பான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்போனாலும் டார்கெட் பண்ணிக்கலாம். இப்போ சரிங்க, இப்போ முன்னைக்கு அதுக்கு என்னங்க வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோன்னா, பீஸ்லாம் ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. ப்ளஸ் இங்கே F3 வந்து ரூக் டேக்ஸ் F4 வந்து டைம் கெயின் பண்ணுவோம். அண்ட் இங்கே ஆல்ரெடி ஒரு குயின் வந்து ப்ரெஷர் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இங்கே ஒரு பேக்வர்ட் பான் இருக்குது. ஸோ ரெண்டு பேருமே வீக்னஸஸ் இருக்குது. ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். பட் ஆனால் இது லூசிங் பொசிஷன் கிடையாது. அவருக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இங்கே என்ன சிக்கல் ஆகி போச்சு அப்படின்னா, ரூக் இன்ட்டு D6ல் ரூக் இன்ட்டு D6 அண்ட் தென் குயின் டு E3 ஆடுறாரு. இப்போ என்னாச்சு அப்படின்னா, இங்கே ஒரு பானை வெட்டாமல் விட்டுருந்தார் இல்லையா, அது இப்போ இந்த பான். ஸோ இந்த ரெண்டு பானை எதை நீங்கள் வெட்ட போகிறீங்கன்றது கிளியராக தெரியல. ரெண்டாவது, இப்போ நீங்கள் குயினையுமே வெட்ட முடியாது. இட்ஸ் வெரி ஆப்வியஸ் தட் F takes E3 அதுக்கப்புறம் ரூக் D1 அண்ட் தென் யூ ஆர் லூசிங் நவ் த ட்ரௌசர் பான்ஸ். ஸோ யூ கேனாட் ஸ்டாப் போத் த பான்ஸ். அண்ட் சில பேருக்கு தோணும், இல்லைங்க அவன் பண்ணிடலாம் அப்படின்னு தோணும். ஆனால் பண்ண முடியாது. ரூக் டு D8 இஸ் அ பிரில்லியன்ட் மூவ். பிகாஸ் நீங்கள் கிங்கால் வெட்டினீங்க அப்படின்னா ஸ்கீவர் போட்டு ரூக்கை வெட்டிட்டு அதுக்கப்புறம் குயினை ப்ரொமோட் பண்ணிடலாம். அல்லது வேறு வழியே இல்லை, விதியை வெறுத்து வேறு ஏதாவது மூவ் பண்ணோம் அப்படின்னா தென் ரூக் டு D8 ரூக் டு D1. தட்ஸ் ஆல்.
அண்ட் 2வது மூவ் கன்சிடர் பண்ணக்கூடிய மூவ் வந்து பார்த்தீங்கன்னா குயின் டு H4. அவர் வந்து கேமோட நீங்கள் வீடியோவோட இது பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். குயின் H4 போயிட்டு திரும்ப வந்து அவர் குயின் F3ல வச்சிருப்பாரு. இதை வச்சிருந்தா என்ன ஆகும்னா குயின் டு G3 இது வெரி ஸ்ட்ராங் மூவ். டேக்ஸ் அண்ட் தென் த்ரெட்னிங் மேட். அண்ட் நீங்கள் பேக் ரேங்க் பண்ணிங்கன்னா திரும்ப அந்த ட்ரௌசர் கதை தான். ஸோ 2 பானும் பிரச்சனை பண்ணும் நமக்கு. எஸ்பெஷலி ஆஃப்டர் கிங் G1 நம்ம ரூக் டு E2 போயிட்டு கட் ஆஃப் பண்ணிவிட்டு பொறுமையாக நம்ம கிங்கை கூட்டிகிட்டு வரலாம். கூட்டிகிட்டு வந்து இந்த பானை கைட் பண்ணலாம். தேவைப்பட்டால் நம்ம பான் டு B5 கூட டைம்லி மூவ் வந்து பண்ணலாம். நீங்கள் இதை பண்ணீங்க அப்படின்னா C3 வேறு எதுவும் மூவ் இல்லை. மேபி A4 அண்ட் தென் வி கேன் ஜஸ்ட் ப்ளே திஸ் மூவ் அண்ட் தென் ரூக் C1 ரூக் D2 அண்ட் தென் வின்ஸ் த கேம். ஸோ இதே தான் கேம்லேயும் நடக்கும் ஏர்லியராக. ஸோ பட் வந்து அவர் ஃபோர்ஸ் பண்ணி அந்த லைனை கொண்டு வருவார். ஸோ C4 செக்கு, கிங் F8 அண்ட் தென் ரூக் டு D1 பேக் ரேங்க், C3 அண்ட் C3 பான் C பான். ஸோ குயின் G5 பான் டு F3. ஸோ இந்த குயின் E3 போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஃபென்டாஸ்டிக்கான போஸ்ட் இது. இந்த செக்குக்காக அவர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா அந்த குயின் ஆக்சுவலாக எக்ஸ்ரேயில் வந்து அதை கார்ட் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ டைம்லி F3 விச் இஸ் வெரி என்ன சொல்கிறது ரொம்ப பயங்கரமான ஒரு மூவ். ரூக் வந்து இங்கே கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ குயின் டேக் C3 அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் ரூக் டேக் C3 அண்ட் இன் திஸ் பொசிஷன் வேயி ரிசைன்ஸ் த கேம். ஸோ என்ன பண்ணுவீங்க நீங்கள்? G டேக்ஸ் F3 ஆடலாம் ஆஃப்டர் ஆல். ஸோ இதை வெட்ட தேவையில்லை. அதுக்கு பதில் C2 போடலாம். C2 ஐடியா நம்ம முன்னாடி பார்த்த வேரியேஷன் தான். நீங்கள் ரூக் C1 போட்டதுக்கப்புறம் ரூக் E2 அண்ட் தென் யுவர் கிங் இஸ் ஆல்மோஸ்ட் டெட் இந்த கார்னர். இல்லை நான் வந்து ஆக்டிவேட் பண்ணுவேன்னு வைராகியமாக வந்தீங்க அப்படின்னா தென் ரூக் டு D2 ரன்னிங் ரூக் D1. ஸோ கிங் F1 ஸ்டில் ரூக் D1 செக் வின்ஸ் த கேம். ஸோ எதுவுமே பண்ண முடியாது. யூ கேனாட் ஸ்டாப். ஸோ அதனால தான் என்ன பண்ணுறாரு வேயி வந்து ரூக் டேக் C3க்கு அப்புறம் டீசெண்டாக ரிசைன் பண்ணிடுறாரு. அண்ட் அவாகிர் சிந்தாராவ் பயங்கரமாக போயிட்டுருக்காருங்க. நம்பவே முடியல. அவராலே கூட இதை நம்ப முடியுமா எனக்கு தெரியல. அவரோட போஸ்ட் கேம் இன்டர்வியூலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ், ஹிஸ்டாரிக்கலான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காரு FIDE கேண்டிடேட்ஸில். குயிக்காக ரிசல்ட்ஸ் பாருங்கள். ஸோ ரிசல்ட்ஸ் பேஜில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். அவரோட பர்ஃபார்மன்ஸ் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 3150 25 பாயிண்ட்ஸ் ரேட்டிங் பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் அதோட 5.5 லீடிங் த டீம் ஆர் லீடிங் த ஃபீல்டு அவுட் ஆஃப் 6. ஸோ அடுத்து ஃபேபி, அனீஷ் கிரி, பிரக்னானந்தா. ஸோ அவங்களோட பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்கள் ஸ்க்ரீனில் தெரியுது. ஃபேபிக்கு கூட இனிமேல் சான்ஸ் இருக்குமா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப எனக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னா செகண்ட் ஹாஃப் இருக்குங்க அப்படின்னு பார்த்தேன். இப்போ ஃபஸ்ட் ஹாஃபே முடிய போகுது. இன்னமும் ஒன்றும் பெருசாக நமக்கு டிஃப்ரென்சஸ் எதுவும் இல்லை. செகண்ட் லீடர் அதாவது செகண்டாக அவரை பிடிக்கணுன்னா 3 பாயிண்டில் தான் இருக்கார். அனீஷ் கிரியோ இல்லை பிரக்னானந்தாவோ. ரொம்ப 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 கஷ்டம். ஃபேபி இதுக்கப்புறம் 2 கேம் 3 கேம் விளையாடணும். அவாகிர் சிந்தாராவோட திரும்ப வரும்போது அவரை பீட் பண்ணியே ஆகணும். இது நடந்தால் தான் மாற்றங்கள் ஏற்படும். அதர்வைஸ் நம்ம இப்போவே கூட முடிவு பண்ணலாம். நெக்ஸ்ட் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா அவாகிர் சிந்தாராவுக்கும் குகேஷ்க்கும் நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறதா. மற்றவங்களுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. சான்ஸ் இருந்தது அப்படின்னா அது ஃபேபிக்கு மட்டுமே இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கணிப்பு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத ஆஸ் யூஷுவல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.